உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேண்டும். காட்ஸ் வில், கடவுளுடைய விஷ், கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய ஆசை. மீண்டும் அதை தான் சொல்கிறேன். நாம் எங்கே கடவுளுடைய ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறோம்? எல்லாம் நம்ம ஆசை தான் நிறைவேறணும், என் விருப்பம் தான் நிறைவேறணும், என் தேவைகள் தான் நிறைவேற வேண்டும், கடவுளுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நம்ம ஒன்றும் செய்து கிடையாது. மாதாவை பாருங்க, உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சூசிப்பை பாருங்க, ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாடு சூசியை பாருங்க, தன்னுடைய விருப்பத்தை அல்ல, ஆண்டோடைய விருப்பம், எப்படி என்னை வழி நடத்துறாரோ அப்படி நான் போகிறேன். சீடர்கள் பாருங்க, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. பவுலடியார் இன்றைக்கு 2வது வாசகத்தில் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறாங்க. யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாங்களோ அவங்களெல்லாம் கடவுள் மேலே தூக்கி வைக்கிறார். பிரியமான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விருப்பத்தை மட்டுமே நாம் நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கோம். என் பிளான் என்ன, என் விருப்பம் என்ன, என் திட்டம் என்ன, என்னுடைய ஃப்யூச்சர் என்ன, நம்முடைய பிளான் தான் முக்கியமாக தெரியுது. ஐ டோன்ட் வாண்ட் காட், வாட் இஸ் காட்ஸ் வில். கடவுள் என் வாழ்க்கைக்கு என்ன வச்சிருக்கிறார், கடவுள் என் குடும்பத்துக்கு என்ன விருப்பம் வச்சிருக்கிறார், அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன, நம்ம யோசிக்கிறது கிடையாது.